சோஸ்ரம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் திரும்பவும் உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த இந்த ஒரு 2 வாரம் வந்து ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்தது எனக்கு. இன்னும் கர்த்தருக்குள்ளே வளர இந்த லென்த்து நாட்களில் உபவாசத்தோடு தெய்வ சமூகத்தில் ஜெபிக்க இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு துவக்கமாக இருந்தது. நிச்சயம் நீங்களும் உங்கள் உபவாசத்தில் கர்த்தரோடு நீங்கள் பண்ண பொருத்தனையில் ஜெபத்தில் தொடர்ந்து முன்னேறிட்டு வருவீங்க. நான் கர்த்தருக்குள்ளே விசுவசிக்கிறேன். நம்ம இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிப்ரெஷன். அதாவது ரொம்ப மன அழுத்தம், ரொம்ப சிந்தனையை வந்து வேறு காரியத்திற்கு திருப்ப முடியாதபடி பிரச்சனைகளை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுடைய மைண்டை எப்படி கர்த்தருக்குள்ளே நம்ம திருப்பி கொள்ளலாம். இந்த டிப்ரெஷனில் நம்ம வேதத்தில் யார் யாரெல்லாம் போனாங்க, அவங்க லைஃப்பை எப்படி கர்த்தர் மாற்றினார். இப்போ நிறைய ரிலீஃப்ஸ் மெத்தட் சொல்கிறாங்க இல்லையா டிப்ரெஷனுக்கு. இதில் தேவன் என்னென்ன காரியங்கள் மூலமாக அவர்களுக்கு அந்த ஜெயத்தை கொடுத்தார் அப்படின்ட்டு நம்ம தேவன் கொடுக்குற பலத்துக்கு ஏற்றபடி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம முதல்ல பார்க்க போகிறது யாருன்னா, ரூத் நகோமியோடைய லைஃப்பை தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக நம்ம நகோமியை தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த ரூத் நகோமியோடைய சரித்திரம் தெரியும்னு நினைக்கிறேன். நகோமி தன் கணவர் 2 மகன்களோடு மோவாப் தேசத்திற்கு இஸ்ரேல் தேசத்தில் ஒரு பஞ்சம் இருந்ததுனால அவங்க போகிறாங்க. அங்கே போய் அங்கேயே இருந்து அங்கே வந்து மோவாப் தேசத்து பெண்களை தன் 2 பையனுக்கும் திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் கணவரும் இறந்து போகிறாரு, 2 மகன்களும் இறந்து போகிறாங்க. இப்போது மருமகளோட நகோமி தனியாக இருக்கிறாங்க. இஸ்ரேல் தேசத்திற்கு மறுபடியும் கர்த்தர் கிருபை பாராட்டினார். நல்ல விளைச்சல் தானியங்கள்லாம் இஸ்ரேல் தேசத்தில் நிறைவாக கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நகோமி தன் 2 மருமகளையும் கூட்டிக்கிட்டு அங்கே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. போகிறதுக்கு கொஞ்சம் முடிவு எடுத்திருக்கும் போதே என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் என் கூட வராதிங்க. ரூத் 1வது அதிகாரம் 7வது வசனம். தன் 2 மருமகள்களோடு கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில், அப்போ அவங்க ஏற்கனவே ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி யூதா தேசத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணி அவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஆண்ட வேலை நகோமி என்ன சொல்கிறாங்கன்னா, நகோமி தன் 2 மருமகள்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்ப போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக அப்படின்னு சொல்கிறாரு. இது எதுக்கு நகோமி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு நம்ம யூதா தேசத்துக்கு போகிறோமே, இஸ்ரேலுக்கு போகிறோமே, அங்கே நம்ம இந்த பிள்ளைகளுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும், என் லைஃபே வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாது நான் இருக்கும்போது இந்த பிள்ளைகளை கூட்டி கொண்டு போய் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை என்னால் எப்படி ஏற்படுத்தி தர முடியும், நானே ஏற்கனவே வாழ்க்கை இழந்தவளாக இருக்கேனேன்ட்டு அவங்க தன்னுடைய டெசிஷனில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியாதபடி எப்படி அலைக்கழிக்கப்படுகிறாங்கங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். ஏன்னா கிளம்பி போய்கிட்டு இருக்கிற போது நகோமி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வராதிங்கன்னு. அப்போ கிளம்பி போய்கிட்டு இருக்கிற வழியெல்லாம் நகோமி இதை பற்றியே சிந்திச்சுக்கிட்டே வர்றாங்க. நாமளே பலவீனனாக இருக்கிறோம், நாம் இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு தன்னுடைய கடந்த கால வழிகளையே யோசித்து நகோமி என்ன செய்கிறாங்க, அந்த நிலைமையிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா நகோமிக்கு தன்னுடைய சொந்த ஊரில் கண்டிப்பாக சொந்தங்கள் இருப்பாங்க, அந்த நிறைய தெரிஞ்சவங்கெல்லாம் இருப்பாங்க. இந்த பிள்ளைகளை நம்ம ஏதாவது அவங்க மூலமாக இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது நன்மை செய்யலாம் அப்படிங்கிற எண்ணமே நகோமிக்கு வரல. ஆனால் நகோமிக்கு மாறா தான் கடந்து வந்து அந்த கசப்பையே மனசில் அவங்க வந்து நினச்சிட்டு இருக்கிறதுனால, என் கூட வந்து இந்த பிள்ளைகளுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது, அதனால் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நகோமி வந்து, என் மக்களை திரும்பி போங்கள், என்னோட ஏன் வருகிறீர்கள், உங்களுக்கு புருஷனாக்கும்படி இனிமேல் என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ, அப்போ என்னால் உங்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியுமோ அப்படின்ட்டு தான் நகோமியோடைய ஒரு பெரிய தாட்டே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நகோமி ஃபுல்லாக நெகட்டிவாகவே பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஓவர் டிப்ரெஸ்டாக இருக்கிறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவங்களுடைய ரொம்ப மன அழுத்தத்தின் நிமித்தமாக அவங்களால நன்மையான, அதாவது ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்க முடியாத அளவுக்கு அவங்க இருதயம் வந்து கவலைகளால் பிரச்சனைகளால் சூழப்பட்டதாக இருக்கும். இந்த இடத்துலையும் நகோமி அப்படி தான் வந்து இருக்கிறாங்க. அவங்களால ஒரு நல்ல எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கையான வார்த்தையோ
இல்லை, அவங்க சொல்றாங்க, கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக, நீங்க வந்து திரும்பி போங்கங்கிறாங்க. அந்த கர்த்தர் எனக்கும் தயை செய்வாருங்கிற நம்பிக்கை அவங்க வாழ்க்கையிலேயே அவங்க வார்த்தையிலையும் இல்லை. அதனால தான் நீங்க போங்க, என்னால் உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நகோமி சொல்றத பார்க்கிறோம். இல்லை பார்த்தீங்கன்னா ரூத் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன்னு ரூத் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஆனாலும் நகோமியோடைய வாயின் வார்த்தை மாறவே இல்லைங்கிறத நம்ம எங்கே பார்க்கலான்னா, அவங்க வந்து இப்போ வந்து இஸ்ரவேலுக்கு வந்துட்டாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் நீ நகோமி தானே அப்படின்னு கேட்கும்போது 20வது வசனம், அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். அப்போ நான் என்னை வந்து நகோமிலாம் கூப்பிடாதீங்க, ஏன்னா நகோமி அப்படிங்கிற அர்த்தத்துக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனால் என்ன அப்படி கூப்பிடாதீங்க, கசப்பு அப்படின்னு நீங்கள் என்ன கூப்பிடுங்க அப்படின்ட்டு நகோமி சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நகோமி வந்து சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தினார்னு. நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்கு, மனுஷன் தன் விருப்பத்துக்கு நடந்துட்டு அதில் ஒரு பாதிப்பு வந்தால் அதற்கு அவன் இருதயம் கர்த்தருக்கு விரோதமாக தாங்கல் அடையும்னு. அது போல தான் கர்த்தர் வந்து அவங்கள மோவாப் தேசத்துக்கு போக சொல்லலை. இவங்களா செய்த ஒரு காரியத்தை நிமித்தமாக அவங்களுக்கு நேரிட்ட பிரச்சனைக்கு கர்த்தர் தான் என் வாழ்க்கையை கசப்பாக்கினார் அப்படின்ட்டு கர்த்தர் மேலே விசுவாசம் போச்சு, தன் வாழ்க்கையை குறித்த நம்பிக்கை போச்சு, தன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு தன்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு தன்னை முற்றிலுமாக கசப்பின் ஒரு உருவமாக பார்க்கவே என்ன செஞ்சிட்டாங்க, நகோமி வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ இந்த முற்றிலும் கசப்பான நகோமியை மாற்றுவது நகோமியால கூடாததா இருந்தது. உங்களுக்கு தெரியும், மாறாவின் தண்ணீரை கர்த்தர் மதுரமாய் மாற்றினது அந்த தண்ணீரில் போடப்பட்ட ஒரு கிளையின் நிமித்தமாக. அப்போ இந்த கசப்பா இருக்கிற நகோமியோடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காகவே கர்த்தர் ரூத்தை வந்து அவங்க லைஃப்ல வந்து இருக்கும்படியாக செய்கிறார். இப்போ முற்றிலுமாக இப்படி ரொம்ப ஓவர் டிப்ரெஸ்டாக இருக்கிறவங்க தங்களை நான் டிப்ரெஸ்டாக இருக்கேன், தான் இதிலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற நிலைமையும் தாண்டி முற்றிலுமாக தன்னை வந்து கசப்பாக்கி போட்டவங்களுக்கு கர்த்தர் நிச்சயம் யாரையாவது துணையாக கொடுத்து அவங்க லைஃப்பை அதிலிருந்து வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இல்லை எனக்கே தெரியுது நான் வந்து எங்கேயோ வந்து ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருக்கேன், இப்படி போச்சுன்னா நான் ஓவர் டிப்ரெஸ்ட் ஆயிடுவேன், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்து என்னை அழுத்திடும், நான் இதுலேருந்து எப்படியாவது வெளியே வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற எக்ஸாம்பிள் தான் ரூத். அந்த பொண்ணும் இதே மாதிரி தான், தன் கணவரை இழந்துட்டா, தன் வாழ்க்கை போயிடுச்சு. இப்போ அவங்க மாமியார் சொல்கிறாங்க நீ போமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த மாமியார் எப்படி தனியாக இருப்பாங்க, என் கணவருக்கு ரொம்ப நேசமான அம்மா இல்லை, என்னை வந்து ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு பரிதாபத்தின் நிமித்தமாக ரூத் வந்து நகோமி கூட போகலை. கண்டிப்பாக நகோமி மேலே ரூத்துக்கு ஏற்கனவே ஒரு மரியாதை, ஒரு அன்பு, ஒரு விருப்பம் இருந்ததுனால தான் கணவர் இறந்ததுக்கு அப்புறமாக கூட அவங்கள நேசித்து தன் தகப்பன் வீட்டை கூட விட்டுட்டு நான் என் மாமியாருக்காக நிற்பேன் அப்படின்ட்டு வராங்க. அப்போ ரூத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க போக போகிற இடம் புதுசு, அங்கே இருக்கிற மனிதர்கள் ரொம்ப புதியவங்க. ரூத்தை தவிர இஸ்ரவேலர்களை பற்றி நகோமிக்கு தெரியாது. அப்போது தான் வந்து தான் போகிற வழியும் ரொம்ப நெருக்கமான ஒரு பாதை தான். ஆனாலும் ரூத் முடிவு பண்ணுறாங்க, இல்லை நான் எப்படியாவது என் மாமியாருக்கு உதவணும், அதனால் நான் இதிலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக ரூத் என்ன செய்கிறாங்க, இஸ்ரவேல் தேசத்துக்கு போன உடனே நீங்கள் இருங்க, நான் போய் என்ன செய்கிறேன், கதிருக்கு நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு கதிர் கிடைக்குமான்னு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு போகிறாங்க. ரூத் 2வது அதிகாரம் 2வது வசனம். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போய் என்றாள். அப்போ ரூத்துக்கும் இதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான். தகப்பன் இல்லை, கணவன் இல்லை, தாய் வீடு இல்லை, புதிய இடம், புதிய மக்கள், அதுவும் அந்நிய தேசத்தானாளாக அந்த தேசத்துக்குள்ளே போயிருக்கா. அவளுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய ரீசன்ஸ் இருந்தாலும் தன் மாமியாருக்காக நான் இதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்ட்டு அந்த மகள் வந்து முடிவு செய்து இந்த ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போகிறாங்க. அதனால தான் ரொம்ப நம்ம டிப்ரெஸ்டாக இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய சிந்தனையை வேறு ஒரு காரியத்திற்கு என்ன செய்யணும், மாற்றணும்.
அதே சிந்தனையோட அதே அதே இடத்துல நம்ம அமர்ந்திருந்தோம் அப்படின்னா நம்ம சிந்தனை இன்னும் வந்து மோசமாயிக்கொண்டே போகும். பிசாசு அந்த சூழ்நிலையை யூஸ் பண்ணி நம்மளை ரொம்ப கசப்புக்கு நேராக நடத்த கூட செஞ்சிருவான். அதனால என்ன செய்யணும், நம்ம சிந்தனையை மாற்றுகிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம கண்டிப்பாக போயே ஆகணும். நான் என்னுடைய பெரிய பாப்பா வந்து கிண்டர் கார்டன் படிக்கும்போது ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் நடத்தினாங்க. அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்கு போகும்போது அந்த டீச்சர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது நெஞ்சை தடவிக்கிட்டே பேசுகிறாங்க. என்ன, ஏன் டீச்சர் என்ன ஆச்சு, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னா, இல்லை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு ரொம்ப வாமிட்டிங் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால தான் அதை வந்து செட்டில் பண்ணுறதுக்காக நான் இப்படி தடவிக்கிறேன் அப்படின்னாங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் லீவ் எடுத்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல வீட்டில் அப்படின்னு. இல்லை நான் வீட்டில் இருந்தால் இந்த சென்சேஷன் ரொம்ப ஜாஸ்தியாகி நான் அடிக்கடி வாமிட்டிங் எடுக்கிறேன். இப்படி நான் வந்து வெளியே வரும்போது தான் நான் வந்து சுற்றி இருக்கிற சூழ்நிலை நிமித்தமாக நான் என்னையே வந்து இந்த வாமிட்டிங் சென்சேஷனுக்கு இடம் கொடுக்காதபடி நானே என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு அது வந்து வரவும் மாட்டேங்குது. நான் கொஞ்சம் என் மைண்டுக்கு நான் வந்து கொஞ்சம் நாம் வந்து பப்ளிக் பிளேசஸில் இருக்கோம், அடிக்கடி போய் வாமிட் எடுக்க முடியாதுங்கிற சூழ்நிலையை நான் உணர்த்தும் போது நான் வந்து வீட்டில் இருக்கிற அளவுக்கு நான் இங்கே வாமிட் எடுக்கலை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எல்லாமே என்னது, மைண்டு தான். அப்போ அந்த மைண்டு வந்து நம்ம நிறைய அதே காரியத்தை குறித்து யோசிக்கிறதுக்கு நம்ம நிறைய டைம் கொடுத்தோன்னு வைங்களேன், அது மேலும் மேலும் அதையே யோசித்து யோசித்து நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்ட மரத்தை போல பிரச்சனைகள், போராட்டங்கள், கசப்புகள், வருத்தம் இதையே யோசிச்சு யோசிச்சு அது வளர ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன செய்யணும், உடனே அந்த இடத்துல இருந்து பிடுங்கி வேறொரு இடத்துல நம்ம அதை நாட்டு வைக்கணும். அப்படித்தான் நம்ம சிந்தனையை டிப்ரெஷன்லேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும். நாம் அந்த டிப்ரெஷனை இன்னும் தூண்டி விடுகிற சூழ்நிலைக்குள்ளே நம்மளே அதுக்குள்ளே போகாதபடி நம்மளை காத்துக்கணும். வீட்டில் எல்லாரும் போனதுக்கப்புறம் அதை பற்றியே சிந்தனை இருக்கா, உடனே வெளியே போகிறதோ இல்லை சர்ச்சுக்கு போகிறதோ இல்லை வேறு ஏதோ ஒரு காரியங்களில் ஈடுபட்டு ஒரு ப்ரொடக்டிவான ஒரு காரியங்களில் ஈடுபட்டு இந்த சிந்தனை மேலும் நம்மளை ரொம்ப கீழே இழுக்காதபடி பார்த்துக்கணும். நம்மளுடைய கண்கள் பரலோகத்துக்கு நேராக இருக்கணும் இல்லையா. நம்ம வந்து ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக உன் கண்களை ஏறிடுன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த பிரச்சனைகளை சிந்திக்கும் போது நம்ம கீழே, அதாவது பழையவைகளை, பூமிக்குரியவைகளையே சிந்திக்கிறவர்களாக மாறிடுவோம். அப்போ இந்த டிப்ரெஷன் நம்மளை ஆட்கொள்றது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலே அதில் இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு முயற்சியாக அந்த சிந்தனை மேலும் நம்மளுக்குள்ளே வர முடியாதபடி நம்மளுடைய பிரெயினை, நம்மளுடைய திங்கிங்கை வேறு இடத்துல செலுத்துறதன் மூலமாக நம்ம அதிலிருந்து விடுதலை பெறலாம். ரூத்துக்கு அந்த கிருபையை தேவன் கொடுத்ததுனால தான் ரூத்தால் அந்த காரியத்தை செய்ய முடியுது. ரூத்து போய் அவங்க வேலை செஞ்சு சாப்பாடெல்லாம் கொண்டு வராங்கங்கிற பார்த்த உடனே நகோமிக்கு வந்து ஒரு புது பலன் கிடைக்குது. ஓகே, நம்ம லைஃப் வந்து ஒன்றும் இல்லாமல் போகலை, நமக்கு ரூத் இருக்கா அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்து நகோமிக்கு வருது. இப்படி நகோமிகளுக்கு ரூத் தேவைப்படுறாங்க. இப்படி நிறைய ரூத்துகள் இருக்கும்போது நிறைய நகோமிகள் காக்கப்படுவாங்க. God bless you.